ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க மார்க்கெட்டு. ஃபிளாட் ஓப்பன் ஆனாலுமே நம்மளோட சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் செஞ்சிருக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு காலையில் கால் சைடு தான் என்ன செஞ்சது அப்படின்னா ஒரு மூமெண்டம் அப்படின்றது கொடுத்தது. ஸோ மூமெண்டம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா புட் சைடும் ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்தது. சரி. ஸோ இதுல நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிவர்சல் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். ஸோ இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முன்னாடி நம்மளோட பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு என்ன செய்யணும்? அது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காவே இருக்க போறது இல்ல. அது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கம் அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா கால் சைடு என்ன ஆகும்? 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். அடுத்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? நம்ம ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் இப்போ நம்ம காலையில ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம், 100 பாயிண்ட் ஐடிஎம், 150 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுங்க? அவங்க மேலே போகணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்பனன்ட்ல உள்ளது என்ன செய்யும்? கீழே வந்துடும். அதான் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு கால் சைடு ஐடிஎம் ஆனாங்கன்னா புட் சைடு என்ன செய்யணும்? ஓடிஎம் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இப்போ அது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரிவர்சல் வருதா இல்லையா, இல்லை நம்மளுக்கு மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போறாங்களா அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியுங்க? அதை வச்சு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்றது மீட்டிங் பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா நம்மளுக்கு அதோட எந்த பேரை நம்ம அதோட மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா அவங்க எந்த ஸ்ட்ரைக்லோட மீட் பண்ணா அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆவாங்க. அதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக்கோட அவங்க மீட் பண்ணா 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னாலும் இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவா சொல்றேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். நேற்று நம்ம ஸ்ட்ராண்டர்ட் ஸ்ட்ராங்கில் பேஸ் பண்ணி தான் எப்பவுமே லெவல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சரா என்ன கிடைச்சிருந்தது அப்படின்னா 23,696 அப்படின்ற லெவல் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி R1 23,871, R2 23,924 அப்படின்ற லெவல் இருந்தது. S1 23,524, S2 23,465 அப்படின்ற லெவல் கிடைச்சிருந்தாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க? சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் என்ன செய்யறாங்க? மார்க்கெட் இருக்கிறாங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாலும் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும்? இருக்கும். ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க? மேலே தான் என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்கு போயிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது எங்க கொடுத்தாங்க அப்படின்னா 23,700 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிட்டு எது வரைக்கும் போயிருக்காங்க? 23,850 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் தான் வராங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலுக்கு கீழே போக முடியல. அங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது நம்மளுக்கு டவுன்ல சிந்தட்டிக் ஃபியூச்சரை பிரேக் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு 100 பாயிண்ட் அப்படின்றது கீழே போயிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை மட்டுமே பார்த்து நம்ம டைரக்ஷன் அப்படின்றது முடிவு பண்ண முடியாது. நம்மளோட பிரீமியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நம்ம பிரீமியத்தில் லெவல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதையும் பார்த்து தான் நம்ம என்ன செய்யணுங்க? கன்ஃபார்ம் பண்ணணும் நம்மளுக்கு மார்க்கெட் மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு இங்க கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? அதையும் பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கால் சைடு என்ன செய்யணுங்க? மேலே போறதுக்கான வாய்ப்பு. அப்போ நம்மளுக்கு கீழே இருந்து கால் சைடு என்ன பண்றாங்க அப்படின்னா மேலே வராங்க. புட் ஆப்ஷன் மேலே இருந்து கீழே வராங்க. அப்போ நம்மளுக்கு டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் அப்படின்றத மிட் லெவலுக்கு மேலே இருக்கிறாங்க. புட் ஆப்ஷனுக்கு என்ன செய்யறாங்க? மேலே அப்படின்றது வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்கு மேலே போயிட்டு R1 லெவல்ல இருந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம அதையும் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த லெவல்ஸும் நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் தான். நேற்று நம்மளோட சேனல்ல போட்டிருந்த லெவல்ஸ் தான். சரிங்களா? இந்த லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட சண்டே ஃப்ரீ கிளாஸஸ்ல இருக்கும். சண்டே நம்மளோட யூடியூப் லைவ் வழியா நம்ம கிளாஸ் கொடுக்க போறோம். ஸோ அதில் மறக்காம எல்லாருமே கலந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா மிட் வேல்யூவா 173 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 229, R2 நம்மளுக்கு 289, R3 343 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 129, S2 97, S3 64 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். இது நம்ம காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 200 அண்ட் 151 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக்
23,750 சரிங்களா. 23,750 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். இதுல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, காலையில நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து ஆயிருக்கிறாங்க. ஓகே. நம்மளுக்கு மீட் ஆயிட்டு என்ன பண்றாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலயும், புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செய்றாங்க, கீழயும் வந்துருந்தாங்க. கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேல போறாங்க. சரிங்களா. அதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கீழ இருந்தா மேல போயிருக்கு. புட் ஆப்ஷன் மேல இருந்து கீழ வந்திருக்காங்க. சரியா. புட் ஆப்ஷன் மேல இருந்து கீழ வந்திருக்கு. கால் ஆப்ஷன் கீழ இருந்து மேல போயிருக்காங்க. டாமினேட் பண்ணி மேல போயிருக்காங்க. மேல போயிட்டு நம்மளுக்கு எந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க அப்படின்னா, இந்த 200 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. 200 லெவலுக்கு மேல போகல. அங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து மிட் வேல்யூக்கு வந்து 2வது நம்மளுக்கு அகைன் மீட்டிங் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. பட் ஆனா என்ன செய்யலங்க, புட் ஆப்ஷனால டாமினேட் பண்ண முடியல. 2வது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் ரிவர்சல் கொடுத்து எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா, R1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிருக்காங்க. சரியா. R1 வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு ரிவர்சல் வந்து கிடைச்சிருக்கு. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ உள்ள லெவல் 151 அப்படின்ற லெவல பிரேக் பண்ணி கீழ வந்திருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1க்கு கீழ வந்து என்ன செய்யல, புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து போகல. இங்க இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைக்குது. இங்க இருந்து ரிவர்சல் பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்ட்டா இவங்க 2 பேருமே அகைன் நம்மளுக்கு மீட் பண்றாங்க. மீட் பண்ணி டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் மேல போறாங்க. டாமினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது மிட் வேல்யூக்கு மேல வராங்க. அங்க இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 200 அப்படின்ற வேல்யூ வரைக்கும் தான் போயிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு போயிருக்கு. எது வரைக்கும் போயிருக்காங்க, 220 வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்காங்க. பட் ஆனா என்ன செய்யல, ஒரு விக்கு மாதிரி வச்சுட்டு இந்த 200க்கு கீழ தான் வந்து க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ அதுக்கடுத்து மார்க்கெட் ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ்ல தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 1:30 மணிக்கு மேல நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. சோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இருந்து நம்மளுக்கு மேல போயிருக்காங்க. எங்க இருந்துங்க, இந்த 10:50க்கு இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஹை வச்சிருக்காங்க. எந்த இடத்துல 9:55க்கு இந்த இடத்துல ஹை வச்சிருக்காங்க. சரிங்களா. சோ இப்ப இங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆக வந்து என்ன செஞ்சிருக்கு, ஆரம்பிச்சிருக்கு கால் ஆப்ஷன். ஓகே. சோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க மீட்டிங் பண்றாங்க. சரிங்களா. இங்க மீட் பண்ணிட்டு இங்க ஒரு லெவல் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு லெவல் வந்து இருக்கு. சரிங்களா. அப்போ நம்மளுக்கு இதுல 2 லெவல் வந்து இருக்குது. அப்போ இவங்க வந்து எத்தனை பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் 50 பாயிண்ட் ஐடிஎம். 50 பாயிண்ட் ஐடிஎம் யார் போவாங்க, கால் ஆப்ஷன் வந்து போவாங்க. சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் தான் மூவ்மெண்டத்துல வந்து இருக்குது. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும். அடுத்து தான் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யும், கால் ஆப்ஷன் வந்து ஆகும். அப்போ நம்மளுக்கு 23,750 கால் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா யாரோட மீட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு 850 புட் ஆப்ஷன். சரிங்களா. 850 புட் ஆப்ஷன் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். 750 இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 850 நம்ம வந்து ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இந்த 850ம் இந்த 23,750யும் நீங்க கூட்டி ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 23,800 அப்படின்றது வந்து கிடைக்கும். சரிங்களா. 23,800 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும், 23,800 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா. இந்த 23,750யும் இந்த 23,850யும் நம்ம பிளஸ் பண்ணி அதாவது ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா, டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 23,800 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அப்போ மார்க்கெட் வந்து 23,800க்கு நம்மளுக்கு போச்சு அப்படின்னா இந்த 23,750 என்ன ஆகும், 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆயிருக்கணும். சரிங்களா. சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 23,850ஓட புட் ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, மீட்டிங் பண்ணியிருப்பாங்க. மீட்டிங் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு இவங்களை டாமினேட் பண்ணா மட்டும்தான் அடுத்து 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா. இவங்களை டாமினேட் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ நீங்க இதில் பார்க்கலாம் தெளிவா. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. அப்ப நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்க. சரிங்களா. 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. மீட்டிங் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, டாமினேட் பண்றாங்க இந்த கேண்டில்ல. புரியுதுங்களா. அந்த கேண்டில் நம்மளுக்கு என்ன ஆகுது, மீட்டிங் பண்ணிட்டு டாமினேட் பண்ணிட்டாங்க. டாமினேட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் நம்மளுக்கு இவங்க மேல வந்துட்டாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்றது கீழே வந்துட்டாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலையும் புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கீழேயும் இருக்குது. சரிங்களா. அப்போ இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வச்சுட்டு அடுத்து 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு வந்து பயணம் பண்றாங்க. யாரு, 23,750 கால் ஆப்ஷன். சரிங்களா.
அப்போ நம்ம அடுத்த 100 பாயிண்ட் நமக்கு போறாங்க அப்படின்னா இது ஒரு டைரக்ஷன் பாக்குறதுக்கு தான். இதுல பை செல் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது நீங்க கரெக்டான ஒரு ரிவர்சல் அப்படின்னா கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கா, நம்மளுக்கு ஒவ்வொரு 50 பாயிண்ட் ஐடிமையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யுது, அடுத்தடுத்த லெவல்ஸ் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் இதுல நீங்க வந்து கவனிக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு இவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா யாரை வந்து மீட் பண்ணணுங்க? 23,950 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யணும், இந்த 23,750 கால் ஆப்ஷன் வந்து மீட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம 23,950 புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கோம். இதுல வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. பட் ஆனா என்ன செய்யலைங்க, டாமினேட் பண்ணல. மீட்டிங் பண்ணிட்டு ரிவர்சல் ஆயிட்டாங்க. அகைன் நம்மளுக்கு போயிருக்காங்க. பட் ஆனா இந்த இடத்துல மீட்டிங் அப்படின்றது நடக்கல. அப்ப நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து என்ன செய்யுது, கொடுக்குது புட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கறோம்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து பார்த்துட்டு இருக்கோம் புட் ஆப்ஷனோடது. ஓகே, நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஐடிஎம் ஸ்ட்ரைக்லயும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யும், இந்த லெவல்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகும். நீங்க பாக்குறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து மீட் பண்றாங்க. அப்ப நம்மளுக்கு இந்த 23,750 கால் ஆப்ஷன் 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு 150 பாயிண்ட் ஐடிஎம்க்கு நம்மளுக்கு என்ன செய்யல, அதால போக முடியல. இந்த 100 பாயிண்ட் ஐடிஎம் மட்டும்தான் அவங்க தக்க வச்சிருக்காங்க. தக்க வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் முடியல. அங்க இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது இதுல கண்டிப்பா வந்து பாக்குறோம். ரெகுலரா வந்து பாக்குறது இதுக்காக தான். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 150 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 200 பாயிண்ட் ஐடிஎம் போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 80% வாய்ப்பு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா சைடு வேஸ்ல போயிடுவாங்க. அதாவது 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஐடிஎம் போயிட்டு மீட் பண்ணாங்கன்னு வைங்க, அதுல இருந்து நம்மளுக்கு 80% சான்சஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சைடு வேஸ்ல போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆனாங்க அப்படின்னா. சரிங்களா? 100 பாயிண்ட் ஐடிஎம்னா நம்மளுக்கு 50% தான் வாய்ப்பு ரிவர்சல் ஆகிறதுக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 200 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் வந்து 100 ரூபாயில இருந்து 300 ரூபாய்லாம் போகாது. 200 பாயிண்ட் ஐடிஎம் நான் சொல்றேன். சரிங்களா? 200 பாயிண்ட் நம்மளுக்கு ஐடிஎம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அங்கேருந்து ரிவர்சல் கிடைச்சாதான் நம்மளுக்கு 80% சான்சஸ் வந்து இருக்கும். நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம்ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்தாங்க அப்படின்னா 50-50 தான். சரிங்களா? 50% சான்ஸ் வந்து நம்மளுக்கு ரிவர்சலும் வரலாம். 50% சான்ஸ் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி 200 பாயிண்ட் ஐடிஎம் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ இதுக்கு தனியா போடுறதுக்கான இது வந்து நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஓடிஎம்லயும் பார்க்கலாம். சரிங்களா? ஓடிஎம்லயும் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓடிஎம் எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இதோட மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஐடிஎம் எடுத்திருக்கோம் இல்லையா? அதே இது நீங்க கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஓடிஎம் எடுத்து பாருங்க. இப்போ 450 நான் ஓடிஎம் எடுக்கிறேன். 450 அப்படின்றது ரொம்ப ஃபார் ஓடிஎம் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம 750 இருந்து 100 பாயிண்ட் ஓடிஎம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 100 பாயிண்ட் நம்ம ஓடிஎம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல நம்மளுக்கு மீட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 23,650 23,750 கால் ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரையும் நீங்க ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இவங்க 2 பேரையும் நீங்க ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, $23,700 அப்படின்றது வந்து வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது 23,700 அந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு அங்க போய் பார்க்கலாம் எந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு மீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு எங்க இருக்கணுங்க, 23,700 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனாலதான் இவங்க 2 பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இது நீங்க வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் மட்டும் தான் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்க ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட என்ன செய்யலாங்க, கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஓகே. ஸோ இது டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்ம லைவ் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரியா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலன்னா நோட்டிபிகேஷன் வராது. ஸோ அப்ப நீங்க அந்த லைவ் செக்ஷனை மிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. ஸோ அதனால கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்மளோட
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் வந்து அப்டேட் கொடுப்பேன். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.